குருச்சரணம். இதை பார்க்கின்ற கோயம்புத்தூர் எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடோழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். நான் டாக்டர் மீனாட்சி, ஒரு கைனகாலஜிஸ்ட், எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்த ஒரு ஆள். ரொம்ப வருஷமா கோயம்புத்தூர் வந்திருக்கேன். ஐ எம் நாட் நியூ டு கோயம்புத்தூர். ரொம்ப வருஷமா 25 வருஷமா வந்துட்டு தான் இருக்கிறேன். நான் ஒரு கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது என்னது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம தேவைப்பட்டதெல்லாம் அது தேவையான பவர் எடுத்துக்கலாம். சரி, பவர் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் பவர். பவர்ங்கிறது என்னது? பரம்பொருள். அங்கேருந்து அனுப்புறாங்க இல்லையா எலக்ட்ரிசிட்டி, அதை பார்க்க முடியாது, தொட முடியாது, தொட்டா இருக்க மாட்டான் இல்லையா? அந்த மாதிரி பவர். இந்த பவர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் இந்த ஒரு 34 இயர்ஸா ஐ ஹவ் பீன் டீச்சிங் தட். நான் என்ன பண்றேன், என்னுடைய வயது இப்ப 77. என்னடா இந்த அம்மாவுக்கு 77 வயசு, ஐ எம் நாட் ஹைப்பர் டென்சிவ், ஐ எம் நாட் டயபெட்டிக், எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னா, ஐ எம் டீச்சிங் சோ மெனி ஆர்ட். அமங் தட் ஒன் ஐ ஃபர்ஸ்ட் லேர்ன் அது என்னன்னா அது ரேக்கி. அது பல நாடுகளுக்கு சென்றேன், பல இதுகளை கற்றுக்கிட்டேன். ஈஸ்டர்ன் சைட் அண்ட் வெஸ்டர்ன் ஆர்ட் அண்ட் சோ மெனி ஆர்ட் கம்பைன் டுகெதர். நான் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். இந்த சொல்லித்தரதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை எப்படி முளைக்கும்? அதுக்கு ஒரு பவர் வேணும் இல்லையா? அந்த பவர்ல அது மண்ணை அப்படி 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 வெளியே கொண்டு வெளியே சின்ன செடியா அப்புறம் மரமா அப்புறம் அதில் மாம்பழம் வருது அப்படி வச்சுக்கோமா. அப்படின்னா அந்த சின்ன விதை இருக்கு இல்லையா, அது சீடு அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் சீடு மந்திரம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? அடுத்து அதுல இருந்து என்ன வருது? உங்களுக்கு சக்தி வருது. அந்த சக்தியிலிருந்து மரங்கள் வருது. மரம் சக்தியா வந்துடுது. சக்தியா மாம்பழமா தொங்குது. சரி, அந்த மாம்பழத்தை என்ன பண்றீங்க? எடுத்து சாப்பிட்றீங்க இல்லையா? சந்தோஷப்படுறீங்க இல்லையா? அதை நாங்க என்ன சொல்றோம்னா, முதல்ல இது சீடு சக்தியை கொடுக்குது. அடுத்து அதை நீங்க உபயோகப்படுத்துறீங்க இல்லையா, அது கீழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழக்கத்தை கொடுக்கத்தான் நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு பவருங்கிற தீட்சையை கொடுக்குறோம். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஆர்ட்ஸ், ரேக்கி அண்ட் அலைய சப்ஜெக்ட். ரேக்கினா இந்த உலக மகா சக்தி அப்படிங்கிற பேரு. அது நாங்க என்ன பண்றோம், தீட்சை. அது 5 விதமான தீட்சை கலந்தது, நாட் ஒன். அதுல 5 திராட்டர், மனசு, அதுக்கப்புறம் கையால வரைகிற மந்திரங்கள் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு என்னது 5 வகையான தீட்சையை கொடுக்குறோம். 5 எப்படின்னா 5 தடவை கொடுப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரே டயத்துல 5 விதமான தீட்சையும் வந்துடும். அந்த தீட்சையில தான் இருக்குது சூட்சுமம். அந்த தீட்சையை வாங்கின உடனே இப்போ ஒருத்தவங்களுக்கு 12 வருஷம் குழந்தை இல்லை என்கிட்ட வந்தாங்க.